கேப்டன் விஜயகாந்துடைய இன்றைக்கி நினைவஞ்சலி. அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் அவர் இறந்து மக்களுக்கு எவ்வளவோ சேவைகளை பண்ணியிருக்காரு, எவ்வளோ சேவைகளை செஞ்சுருக்காரு. ஆனால் இன்றைக்கி தலைவனுடைய முதல் வருஷம் போது இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் இருந்திருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை தான். இருந்தாலும் என் தலைவனுக்கு இன்றைக்கி எல்லாரும் மனதாக அவங்க பிடிச்சவங்க எல்லாரும் அவருக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி நீங்கள் செலுத்திட்டு, இந்த வருடம் ஃபுல்லாக இல்லை, காலங்காலமாக நீங்கள் எல்லாமே அவர் நினைக்கணும், அவர் புகழ் எல்லாமே பாடணும். இது கச்சேரி ஆஃபீஸ். இது இஎஸ் இளையராகம் இசைக்குழுன்னு கச்சேரி ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸில் முத என் தலைவர் விஜயகாந்த் படத்தை தான் வச்சுருக்கிறோம். ஏன்னு கேட்டால், அவர் நான் கட்சிக்காரராக அதெல்லாம் இது பண்ணுவேன். எனக்கு எந்த கட்சின்றது கிடையாது. எனக்கு என்னென்னா அவர் மனசில் அவர் வாரி தரும் வள்ளல். அதுதான் அவர்கிட்ட ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு அவர் தலைவர், அதாவது ரசிகர் மன்றத்தில் அவர் எனக்கு தலைவர். நான் எந்த கட்சியை சேர்ந்து இப்போ நான் எதுவும் செயல்படுறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு நல்ல மனித உள்ளம், அந்த உள்ளத்தை நம்ம பாராட்டணுன்றது தான் இன்றைக்கி ஆஃபீஸில் இஎஸ் இளையராகம் இசைக்குழு ஆஃபீஸில் முத என்னுடைய கேப்டன் விஜயகாந்த் செல்ல வச்சுருக்கிறேன். அவர் ஒரு தெய்வம். இப்போ நீங்கள் நம்ம யார் வேணும் வைக்கலாம் அவர் போட்டால், அவர் ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு எல்லாரும் என்றென்றைக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம். இஎஸ் இளையராகம் சில 1ஆம் தேதி அந்த ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது, இது எங்கே இருக்குதுன்னா புது பஸ் ஸ்டாண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரோல் பம்புக்கு பக்கத்திலே, அதாவது ஏஆர் மகால் மீது ஹால்னு சொல்லிட்டு ஏஆருடைய பில்டிங் சொல்லுவாங்க. இதை அதான் நம்ம பெட்ரோல் பம்பு பக்கத்தில் வந்தோம்னா நம்ம போர்டு இப்போ விளம்பர போர்டெல்லாம் வைக்க போகிறோம். அதை பார்த்தோம்னா ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸுக்கு நான் எந்த கட்சிக்கு சேர்ந்தவங்க இல்லை, அதுக்காக நீங்கள் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக அழகாக பண்ணித்தரேன். இஎஸ் இளையராகம் இசைக்குழு சார்பாக உங்களுக்கு அழகாக பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.